நடிகர் 2 அரசியல்வாதி விஜய் சாரோட ஜனநாயகன் பட ரிலீஸ்ல இப்போ ஒரு பெரிய சிக்கல் உருவாயிருக்கு. நாளைக்கு, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி உலகம் ஃபுல்லா 5000 ஸ்கிரீன்ல இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா சென்சார் சர்டிபிகேட் தர்றதுல லேட் ஆனதால இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. இந்த படத்துக்காக தயாரிப்பு நிறுவனம் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 15ஆம் தேதி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் முடிஞ்சு டிசம்பர் 18ஆம் தேதி சிபிஎஃப்சிக்கு படத்தை அனுப்பிட்டாங்க. அவங்க சொன்ன சில கரெக்ஷன்ஸையும் படக்குழு உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்ட சென்சார் போர்டு சர்டிபிகேட் தராம கடந்த 10 நாளா பதிலே சொல்லாம இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் கொடுத்த அனாமதேய புகாரை வச்சு படத்துல ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் மற்றும் ஆர்மி பத்தின சீன்ஸ் இருக்குன்னு சொல்லி படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. இதை எதிர்த்து தான் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. கடைசி நிமிஷத்துல இப்படி அன்னோன் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சு படத்தை பிளாக் பண்றது தப்பான விஷயம்னு தயாரிப்பு தரப்பு வாதிடுறாங்க. இன்னைக்கு வரப்போற தீர்ப்புல தான் நாளைக்கு ஜனநாயகன் தியேட்டருக்கு வருமா இல்லையான்னு தெரியும். இதனால விஜய் ஃபேன்ஸ் இப்போ செமடென்ஷன்ல இருக்காங்க. நடிகர் 2 அரசியல்வாதி விஜய் சாரோட ஜனநாயகன் பட ரிலீஸ்ல இப்போ ஒரு பெரிய சிக்கல் உருவாயிருக்கு. நாளைக்கு, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி உலகம் ஃபுல்லா 5000 ஸ்கிரீன்ல இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா சென்சார் சர்டிபிகேட் தர்றதுல லேட் ஆனதால இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. இந்த படத்துக்காக தயாரிப்பு நிறுவனம் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 15ஆம் தேதி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் முடிஞ்சு டிசம்பர் 18ஆம் தேதி சிபிஎஃப்சிக்கு படத்தை அனுப்பிட்டாங்க. அவங்க சொன்ன சில கரெக்ஷன்ஸையும் படக்குழு உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்ட சென்சார் போர்டு சர்டிபிகேட் தராம கடந்த 10 நாளா பதிலே சொல்லாம இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் கொடுத்த அனாமதேய புகாரை வச்சு படத்துல ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் மற்றும் ஆர்மி பத்தின சீன்ஸ் இருக்குன்னு சொல்லி படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. இதை எதிர்த்து தான் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. கடைசி நிமிஷத்துல இப்படி அன்னோன் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சு படத்தை பிளாக் பண்றது தப்பான விஷயம்னு தயாரிப்பு தரப்பு வாதிடுறாங்க. இன்னைக்கு வரப்போற தீர்ப்புல தான் நாளைக்கு ஜனநாயகன் தியேட்டருக்கு வருமா இல்லையான்னு தெரியும். இதனால விஜய் ஃபேன்ஸ் இப்போ செமடென்ஷன்ல இருக்காங்க.